பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, சீனால ஒரு புது விதமான வைரஸ் வந்துருச்சு. இந்தியாலயும் அந்த வைரஸ் வந்துருச்சு. தமிழ்நாட்டு சம்பந்தமான இடத்துலலாம் வந்துருச்சு. சென்னை அருகாமையில திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல மீடியாக்கள் வந்து வைரஸை பத்தி மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எல்லா வைரஸ்களுக்கும் ஏபிசிடியை கலைச்சு போட்டு பேர் வச்சுட்டாங்க. HSV, CMV, இப்போ வந்திருக்க வைரஸ் கூட HMPV. ஏபிசிடியை மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, கலைச்சு போட்டு அதுக்கு அழகா பேர் வச்சுட்டாங்க. வைரஸ் வந்துச்சுன்னாக்கா உடல் என்ன பண்ணும், உடல் என்ன பண்ணா அந்த வைரஸ்ல செத்து போகும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் MBBS கல்வி படிக்கும் போதே அந்த மாணவர்களுக்கு தெரியும். உடம்புல வந்து ஒரு ஃபாரின் பாடி அட்டாக் ஆச்சுனாக்கா ஹெல்ப்பர்னு ஒரு செக்மெண்ட் டீம் வந்து அந்த ஃபாரின் பாடியை காலி பண்ணும். ஹெல்ப்பரால முடியலனாக்கா கில்லர்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் டீம் வரும். அடுத்தது சப்ரஸர்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அடுத்தது மெமரின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்ப்பர் பண்ணது, சப்ரஸர் பண்ணது, கில்லர் பண்ணது, இவங்களை என்னென்ன ரியாக்ஷன் பண்ணி அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி வெளியே போட்டுச்சுன்ற அந்த மெமரி, அந்த ரெக்கார்டு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏலையும் ஸ்டோர் ஆகும். இது வழி வழியா தாத்தாக்கு இருந்து அப்பாவுக்கு, அப்பாவுக்கு இருந்து பையனுக்கு, பையனுக்கு இருந்து பையனோட பையனுக்கு, இந்த மாதிரி வழி வழியா டிராவல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து படிச்சிருப்பாங்க. ஹெல்ப்பர், கில்லர், சப்ரஸர், மெமரியன்னு சொல்லிட்டு. மற்ற மருத்துவத்துல அந்த செக்மெண்ட் வந்து இருக்காது. அப்போ ஹெல்ப்பர் செல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ல இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நெட்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரியும். ஹெல்ப்பர் செல்லு, கில்லரு, சப்ரஸர், மெமரியன் இவங்க எல்லாருமே வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னாக்கா ரத்தத்துல சத்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஹீமோகுளோபினோட அளவு வந்து மினிமம் 13, 14, 15 பாயிண்ட் இருந்துச்சுனாக்கா நீங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம். 12 கீழே இருக்கவங்களாம் ஃபெயிலு. அவங்களுக்குலாம் ஒரு நோய் விட்டு ஒரு நோய் விட்டு ஒரு நோய் வேக வேகமாக வந்துடும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் உடம்புக்கு வந்தாலும் நான் சொன்ன இந்த எல்லா செல்களும் உடலை பாதுகாக்கக்கூடிய WBCன்னு சொல்லி படிச்சிருக்கோம். CBC அப்படின்ற பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா WBC, RBC, பிளேட்லெட் இந்த மாதிரியான எல்லா செல்களும் என்ன பண்ணுவோம்னாக்கா உடலை பாதுகாக்கிறதுக்கு வெளியே வந்து வரக்கூடிய கிருமிகளை வந்து முழுசா கொண்டு தூக்கி வெளியே போட்டுரும் அப்படின்றது அறிவியல் சார்ந்த உண்மை. ரத்தத்தை எப்படி ஏற்றலாம், ரத்தத்தை எப்படி சத்தா வச்சுக்கலாம், ரத்தத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கலாம், உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம், இதெல்லாம் ஒரு நாள்ல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய தங்க தமிழ் மருத்துவத்தோட ஒரு மேஜிக்கல் ரிப்போர்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நாள்ல ஹீமோகுளோபின் எப்படி ஸ்பீடா ரத்தத்தோட அளவை ஏற்றி ரத்தம்னாக்கா WBC, RBC, பிளேட்லெட் மற்றும் அயன், கால்சியம், மெக்னீசியம், சோடியம், ஜிங்க் இதெல்லாம் ஏறினா மட்டும் தான் சுத்தமான ரத்தம் ஏறும். 2 நாள்ல எப்படி ரத்தத்தை ஏற்றணும் அப்படின்றது போட்டு முன்னாடி போட்டிருப்போம். இப்போ ஒரே நாள்ல எப்படி ரத்தத்தை வேகமா ஏற்றணும் அப்படின்றது போட்டு நம்ம இதை போட்டிருப்போம். ஏபிசிடி பேர் வச்ச நோய்களை பார்த்து பயப்படுங்க. பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல், இந்த மாதிரி நோய் எல்லாம் பார்த்து பயப்படுங்க. ரத்தத்தை எப்படி ஏற்றணும்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் என்ன பண்றோம், அப்படியே மறந்துடுவோம். ரத்தம் தூய்மையா இருந்தால், ரத்தத்தின் அளவு அதிகரித்தால் எந்த நோய் வந்தாலும் நம்முடைய உடல் அதை முழுசா குணப்படுத்திடும். அதனால ரத்தத்தை எப்படி செம்மையாக ஏற்றுவது அப்படின்றதுக்கு அதிகமா செலவு பண்ண தேவை. HB ஹீமோகுளோபின் லெவல் இல்லாட்டி CBC கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், இந்த 2 பரிசோதனையை பண்ணுங்க. இந்த 2 பரிசோதனையை பண்ணிட்டு அதோட அளவு எவ்வளவு இருக்குதுன்றது எனக்கு ரிப்போர்ட்டா ஷேர் பண்ணுங்க. எப்படி ரத்தத்தை ஏற்றலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேனல்ல அதிகப்படியான HSV, CMV, ருபெல்லா, டாக்ஸோபிளாஸ்மா, TPHA, VDR எண்ணற்ற
வைரஸ் கிருமிகளை கொன்று குவித்து இப்படி இந்த வைரஸ் நோய் இப்படி குணமாயிடுச்சு, இப்படி இருந்த உடல்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இப்படி சரியாயிடுச்சுன்னு சயின்டிபிக் எவிடன்ஸோட நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லா வைரஸ்களும் உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை தான். சரியான துடப்பம் இருந்துச்சுன்னா குப்பையை பெருக்கி வெளியே போட்டுரும். அப்போ ரத்தத்தை எப்படி மென்மையா வச்சுக்கிறது, எப்படி ரத்தத்தை செம்மையா பண்றது தான் விஷயம். செலவு இல்லாம சிபிசின்ற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 400 வரும். ஹெச்பின்ற டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 100 ஆகும். இந்த ஒரு விஷயத்த சரியா நீங்க செக் பண்ணி உங்களோட ரத்தத்தை ஏற்றி உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் முழுமையா குணப்படுத்துறதுக்கு அந்த மருத்துவ முறையை கையாண்டீங்கன்னாக்கா ஒரு ஆரோக்கியமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன். நன்றி, வணக்கம்.